வேலை செய்ய விடுறீங்களா? சொல்லு ராஜு, நீ எதுக்கு கூப்பிட்ட? நீயும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னதான் செய்யறது? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர்ல உட்காந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள அப்பப்பா. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா. வந்து ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி கொடுங்கம்மா. சரி சரிம்மா, நான் வந்து உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கிற பீட்சாவை சாப்பிடுங்க, காஃபியை குடிச்சுக்கோங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்ட பிங்கி? கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்கறது கஷ்டமானு கேட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான் பிங்கி. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இந்த லைஃப் உங்களுக்கு செட்டில் ஆகிடும். வேறு வழியே கிடையாது. நம்ம நல்லா படிச்சு பெரியவங்களாகி என்ன நிலைமைக்கு வந்தாலும் கம்ப்யூட்டர் தான் நம்ம பக்கத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு அப்படின்னு படித்தோம். இப்போ அந்த படிப்பையே கம்ப்யூட்டர்லேயே படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சரி இருமா, நான் போய் ஏதாவது டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க, 2 பேருமே இப்போ நான் செஞ்சுட்டு வந்த சாப்பாடை சாப்பிடுங்க. சரிங்கம்மா, நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, நாங்கள் ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு அப்படின்னு தான் படித்தோன்னே. எங்களுக்கு அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேம்மா. கண்டிப்பாக சொல்லித்தரேன் பிங்கி. நீங்க நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேளுங்க. சரிங்கம்மா, கண்டிப்பா கேக்குறோம். நாங்க கவனமா கேக்குறோம். எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்கம்மா. தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. எங்க பிங்கி, நீ சொல்லு பாப்போம். அம்மா இப்ப என்ன சொன்ன? தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அம்மா அம்மா, நானும் சொல்றேன், சரியானு கேளுங்க. தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. ரொம்ப சரியா சொல்றீங்க கண்ணுங்களா. சரி, இப்போ நான் ஒரு எழுத்துக்கான வார்த்தை விளக்கம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க, கேட்குறோம். அ என்றால் அம்மா. அ, சரிங்களா? நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும். ஆ என்றால் ஆடு. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆ ஆ இரண்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஒன்று குறுகிய ஓசை கொண்டது, ஒன்று நெடில் ஓசை கொண்டது. அம்மா, நான் சொல்றேன். அ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு. எங்கே ராஜு, நீ இப்போ கவனி. இ என்றால் இலை, ஈ என்றால் ஈசல், எ என்றால் இலை, ஈ என்றால் ஈசல், உ என்றால் உரல், ஊ என்றால் ஊஞ்சல், உ என்றால் உரல், ஊ என்றால் ஊஞ்சல், ஏ
என்றால் எறும்பு. ஏ என்றால் ஏனி. ஏ என்றால் எறும்பு. ஏ என்றால் ஏனி. ஐ என்றால் ஐந்து. ஓ என்றால் ஒற்றுமை. ஓ என்றால் ஓநாய். ஓ என்றால் ஒற்றுமை. ஓ என்றால் ஓநாய். ஔ என்றால் ஔவை. ஔ என்றால் ஔவை. என்ன பசங்களா, இப்போ உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள்னா என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும், அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லோட சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் நாங்கள் முதல்ல படிக்கையில் எங்களோட மிஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து தான் இப்போது கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம். கண்டிப்பா அம்மா, நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப அழகா தெளிவா புரிஞ்சது. அம்மா, நாங்க இந்த தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ரொம்ப அழகாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? ஆமா அம்மா, தமிழ் வார்த்தைகள் உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குமா? ஆமாம் பிள்ளைங்களா, தமிழ் மிகவும் பழமையான ஒரு மொழி. அதனால நம்மளுக்கு அது படிக்கையிலையும் உச்சரிக்கிறதுலையும் ஒரு அழகை தனியாக தெரியும். கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அம்மா. எங்களுக்கு இன்னைக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. நீங்க